வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமஹால வயசு பசங்க நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய வண்டியான R15 தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் V3S மாடலு சிங்கிள் சீட் வச்சு வரக்கூடிய வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்றா பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபண்ட் மார்க்கெட்லாம் பாருங்கள், இது டேமேஜ் ஆகலை. ஹெட்லைட், டூமு, வைசரு எல்லாமே பாருங்கள். வின்சீல்டு கிளாஸு, 2 மிரர் எல்லாமே அசம்பிளியாக இருக்குது. எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியே எந்த இதுவுமே கெடுக்கல, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க, டேமேஜ் ஆகலை. ரைட் சைடு அந்த ஸ்கூப்லாம் பாருங்கள், வைசர்லாம் சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு எந்த அசம்பிளியில் எதுலையுமே ஒரு சின்ன ஒரு டேமேஜும் இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், அந்த கசன் ஸ்டிக்கர் கூட இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஸ்டிக்கர் கூட பாருங்கள், இன்னும் கிளியில் தெளிவாக இருக்குது. கீழே இன்ஜின் ஸ்கூப்லாம் பாருங்கள், எதுவும் டேமேஜ் ஆனது, ஸ்க்ராச் ஆனது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. சைட் டோர்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. டேங்க் பீஸ்லாம் பாருங்கள், எங்கேயும் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஒரு போடாமல் தான் இருக்குது, ஆனால் தெளிவாக இருக்குது வண்டி. டிஜிட்டல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. என்னோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 3371 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடி இருக்குது. நீட்டாக இருக்குது. சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். சைலன்ஸ் எல்லாம் பாருங்கள், எங்கள் அடி வாங்கல வயசில் தெளிவாக இருக்குது. ரியர் டயருமே பாருங்கள், அதுவும் ஒரு 80% மேலே இருக்குது. பின்னாடி ஒரு டெயில் பீஸு, ரியர் மர்க்காடு எல்லாமே இருக்குது. பெரும்பாலும் இந்த கைப்பிடிக்கிற இடம், இந்த கவுல் வந்து உடஞ்சிரும். இந்த வண்டியில் உடச்சிருவாங்க பசங்க, காலை தூக்கி போடுற வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வண்டியில் அது கூட இல்லை, தெளிவாக இருக்குது. செயின்ஸ் பாக்கெட்லாம் பாருங்கள், அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்கி நம்ம ஸ்ப்ரே மட்டும் அடித்தா போதும், வேறு எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. எங்கேயுமே பாடியில் எந்த ஒரு சின்ன கிராச்சஸும் இல்லை. நீங்களே பாருங்கள், ஒரு சில வண்டியில் அங்கே ஸ்க்ராச்சஸாக உடஞ்சிரும், தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எதுவும் இல்லை. சீசிங்கில் எடுத்த வண்டி தான், ஆனால் இருந்தாலும் தெளிவாக இருக்குது வண்டி. நீங்களே பாருங்கள், இன்ச் பை இன்ச் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. எங்கேயுமே நம்ம குறை சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த தெளிவாக இருக்குது வண்டி. எனக்கு R15 வேணும், அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கும் V3S தான் வேணும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ உடஞ்சோ தேஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ தேஞ்சோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்களா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுன மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2024 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுன மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,49,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். வாங்க, வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.